ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவிஜய்கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு வீடியோ. நம்ம ஃபேமிலிக்கும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, எப்போவுமே ஒரு ஆரோக்கியமான உணவை தரணுன்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம் தான். தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலேயே ஆரோக்கியம்னு நினச்சிட்டு நம்ம கடையில் தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எள்ளு உருண்டை கூட இப்போ நம்ம கடையில் தான் வாங்கி தரோம். அப்போல்லாம் நம்ம ஆச்சியோ இல்லை அப்பத்தாவோ சிறுதானியமோ இல்லை பயிர் வகைகளையோ வாங்கி நல்லா கழுவி ஊற வச்சு முளைக்கட்டி அதை நல்லா நிழலில் காய வச்சு வறுத்து திரித்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் இப்போ நமக்கு நேரம் எங்கெங்கே இருக்க போகுது? ஆச்சி அப்பத்தா இருக்கிற வீட்டில் அரைச்சி தருவாங்க, மித்தவங்க என்ன செய்வாங்க? நம்ம வீட்டில் ஆச்சி அப்பத்தை அரைச்சி தர மாதிரியே சுத்தமான முறையில் நமக்கு கிடைச்சா வேலை ஈஸியாக முடிஞ்சிரும்ல. இந்த ஸ்ப்ரவுட்டீஸ் பிராண்டோட ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு அந்த முறையில் பண்ணது தான். நல்லா கழுவி முளைக்கட்டை வச்சு பிறகு காய வச்சு வறுத்து அரைச்சி நமக்கு தராங்க. இது வேற யாரோடதும் கிடையாதுங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா செய்கிறது தான். ஸோ நீங்கள் நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் 100% அதுக்கு கேரண்டி தரேன். இதில் எந்த விதமான சுகரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அவங்க சேர்க்கலை. ஜஸ்ட்டு பியூர் அண்ட் பியூர் முளைக்கட்டின ராகி மட்டும்தான். முக்கியமாக பேபிஸ்க்கு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறாங்க. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு தரேன், இங்கே ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க இன்ஸ்டா பேஜையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு வச்சு ஒரு அருமையான கீ ரெசிபி பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்ல பாதாமையும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே நெய்யிலேயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை சேர்த்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நல்ல சூடான பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சூடான பால் சேர்க்கும் போதில் நமக்கு மாவு கட்டி தட்டாது, டக்குன்னு உங்களுக்கு ஒன்று போல் கரைஞ்சி வந்துடும். நல்ல பால் ஒன்று போல் கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுருக்கேன். தண்ணீர் விட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கிண்டியிருக்கேன். கிண்டினதுக்கப்புறமே இந்த மாதிரி நல்லா மாவு ஷைனிங்காக வர ஆரம்பிச்சிடும். அப்போனா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பால். இது பார்க்க இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஆற விட்டுட்டோம்னா நல்லா கெட்டியாயிரும். வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கூடவே ஒரு 5-6 குங்குமப்பூ, அடுத்து வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் பாதாமும், சர்க்கரை போடையும் ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, சூடான பால் ஊற்றணும், நல்லா கொதிக்க பால் ஊற்றணும். அதுக்கப்புறமா நல்லா ராகி மாவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இந்த 2 தான் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. இது நீங்கள் சூடாகவும் பருகலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.